ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இருக்க வேண்டியதான். நான் சொல்றதை கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும். தமிழே பேச தெரியாத ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து நிதி அமைச்சர். அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன்களின் மேலேயும் 1,28,000 ரூபா கடன் இருக்கு அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இலவச திட்டத்தை அதிகமாக அறிவிச்சிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவ்வளோ இலவச திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களை செயல்படுத்த முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதை கொண்டு அவகாசம் கொடுக்கான்னு கேட்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது சொல்லலாம். அதை விட்டுட்டு வீட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகன்கள் மேலேயும் 1,28,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு இந்த மக்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,28,000 ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்கும்போது இந்த 1,28,000 ரூபாயிலிருந்து நீங்கள் ஒரு 20,000 ரூபா குறைச்சிருவீங்களா? இந்த கடலாம் குறைச்சி கொண்டு வருவீங்களா? உங்களால் முடியாது தானே. இப்போ இந்த திட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நிதி தேவை தானே. இப்போ கடன் வாங்கிட்டு ஆகணும். இது இப்போ 2.5 மாதம் தான் ஆகுது, நீங்கள் 20,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தீங்க. அந்த பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களுக்குன்னு எந்த திட்டமும் இல்லை. மகளிர் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் இலவச பயணம் செய்யலாம்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பெண்கள் பார்த்தீங்கன்னா தொலைதூரமாக போய் வேலை பார்த்துட்டு வர பெண்கள் தான் அதிகம். அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. டிகிரி படித்த மாணவர்களுக்கு 4,000 ரூபாயும், டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு 2,500 ரூபாயும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. வருஷத்துக்கு 5 சிலிண்டர் கொடுக்குறேன், நீங்கள் 5 வேணாம், ஒரே ஒரு சிலிண்டர் கொடுங்க போதும். அப்படி கேளு, அப்படி கேளு. அதை பற்றின பேச்சும் இல்லை. எப்படியும் நீங்கள் ஆட்சி விட்டு இறங்குறதுக்குள்ள ஒரு 20 லட்சம் கோடி ரூபா கடன் ஆயிரும்.